ஓகே, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். வானம்பேட்டை 2026. ஸோ ஸ்மிருதி சிசிக்காக ஜெர்சிஸ் கொடுத்து இதெல்லாம் கிளாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த டீமுக்கு வந்து ஆல் த வெரி பெஸ்ட் சொல்லிவிட்டு அந்த ஜெர்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நேம் விஷ்ணு ஃப்ரம் வானம்பேட். ஸோ இந்த டீமுக்கு வந்து ஒரு ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த டீம் நெக்ஸ்ட் டீம் விஷ்ணுவோட தம்பின்னு சொல்லி விஷ்ணுவோட தம்பி வானம்பேட்டை சார். விஷ்ணுவோட தம்பி அவர் பேர் சொல்லி முத்து அவர் முத்து என்கின்ற ஜி. கிளாப் பண்ணி ஆல் த பெஸ்ட் சொல்லிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ப்ரீமியர் லீக்கில் வந்து ட்ராக்கோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ டீமுக்கு வந்து ஆல் த பெஸ்ட் இந்த எஃபோர்ட் போட்டதுக்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணால் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டாஸ் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக காயின் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க வானம்பேட்டை ப்ரீமியர் லீக். ஓகே, ஸோ ஹெட் அண்ட் டைல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க டாஸ் போடுறது. இந்த டோர்னமெண்ட்டோட முதல் டாஸ். ஸோ சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியல, ரெண்டு பேருமே சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, முத்து டாஸ் போட்டு துவங்க வைக்கிறாரு. டெய்ல் சொல்லியிருக்காங்க ரிஸ்வான் டீம்லேருந்து ஸ்மிருதி. ஸோ டாஸ் பண்ண உடனே வந்து கையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டிசிஷன்லாம் சொல்லணும். ஸோ போலிங் தான். எது என்ன பிளான், அவுட் ஃபீல்டு, விக்கெட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் எதை யோசிச்சு நீங்கள் வந்து போலிங் சொல்கிறீங்க அது மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஸோ ஒரு எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வானம்பேட் ப்ரீமியர் லீக் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் இங்கே நிறைய லீக்ஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக ட்ராக்கோட சேர்த்து கொடுக்குறாங்க. நல்ல ப்ரைஸு, என்ட்ரிக்கு ஈக்குவலான ப்ரைஸு. டோர்னமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், நல்லபடியாக டோர்னமெண்ட் முடியும். ஓகே, ஸோ அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. மழை பெஞ்சனால வந்து டபுள் எண்டுன்றது சிங்கிள் எண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்சஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. நன்றி. Okay, very good morning to all and welcome to Varanambet Premier League season number 1 2026. ஒரு பெரிய கிளாப் பண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு டீமுக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த டோர்னமெண்ட்ல விளையாடக்கூடிய அனைத்து டீமுக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு எஃபோர்ட் போடுற இந்த வெல் விஷஸ் போர்டில் இருக்கவங்க ஆர்கனைசர்ஸ் அனைவருமே ஆல் தி வெரி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்காக ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. பிச்சும் ரெடி ஆயிடுச்சு. அவுட் ஃபீல்டும் ஓரளவுக்கு ரெடியா இருக்கு. டாஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. டீம் ஸ்மிருதி ஆன் தி டாஸ் தே ஆர் கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதனால ஆப்போசிஷன் டீம் வந்து பேட்டிங் ரெடி ஆயிடுங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி கேம் வெரி சூன். கைதட்ட அனைவருக்கும் தேங்க்ஸ் பா. The ball number 1. வெரி குட் டேக்கெட். வெளியில போற நினைச்ச பேட்டர் மறுபடியும் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பால் மேல போகுது. ஆனா சூப்பரா மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஸ்மிருதி கனி. So first run of the tournament. இதுக்கு வந்து பேட்டிங் சைடு கட்டாயமா கைதட்டும். இங்க இருக்கிற பீப்புள் கிட்ட கேட்க முடியாது. The first run at about 14 men in green. The sound இருந்தது பட் கீப்பர் அதை கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலன்ட் கேட்சாக இருந்திருக்கும். இந்த கிரவுண்ட்ல நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பேட்டர்ஸ். குட் ஷாட். So maybe they will get double. Outfield வந்து வெட்டா தான் இருக்கு. So bowling கேப்டன் எடுக்கும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்லல இன்டர்வியூ பண்ணும்போது. So outfield வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதனால நாங்க ஃபர்ஸ்ட் bowling போட போறோம். It's a good shot. The first boundary of the tournament. Welcome boundary for team Kani. So shot infield clear ஆயிருக்கு. 1 bounce, 2 bounce. It's a big chase from team Smriti. So a couple of friends. The infield clear ஆயிருக்கு. 1 bounce, 2 bounce. This one கிட்ட ஒரு நல்ல சேஸ். Yes, good chase. It's couple of friends. ரெண்டு ரன். So wind ஸ்ட்ரெயிட்ல தாராளமாக இருக்கிறது.
really well bowled. சூப்பரான ஒரு லென்த் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஃபீல்டு அட்ஜஸ்டும் நடந்ததுங்க. ஸோ குயிக் சிங்கிள் நடந்திருக்கு. Really well bowled. Over number 2. So into the gap. So கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் அங்க இருக்கு. பிகாஸ் அவுட் ஃபீல்ட்ல நிறைய வந்து வெட்டான ஏரியாஸ் இருக்கு. ஆனா it's a good shot. Boundary guarantee. One bounce over the white line. Welcome boundary. Over number 3. So new bowler introduce பண்ணாங்க. First 3 overs में 3 different bowlers. So power play ன்னு சொல்லிட்டு ஒரு bowlers. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நியூ bowler வந்து introduce பண்றாங்க. Back to back singles directed அப்படினா ஒரு க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். Well bowled and ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. Partnership has been broken. 20 plus runs into the board in the partnershipல the third wicket partnership. The new batter for team Kari Cricket Club. Manju. Yes sir, எனக்கு அவரை தெரியுங்க, சூப்பரா விளையாடுவாரு. The down the track ஒரு நல்ல ஷாட். ஒரே ஒரு ரன். சூப்பரான ஒரு கிளான்ஸ் டைரக்ட் அப்படின்னா விக்கெட் நம்மளே கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய கேப் இருந்தது கிரீன்ஸும் அந்த ரன்னருக்கும். Wow, this is welcome maximum. What a way to bring up the first maximum of the tournament. Manja. எப்பா இந்த மாதிரி கட் அவுட் ஆயிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. ஆஹா, எல்லாம் ஸ்டைலிஷான ஒரு கிரிக்கெட்ல இருக்காங்க. ஒரு காலத்துல நானும் இப்படி தான் ஆடினேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 26 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஐசிசிக்கு very good shot, find a big gap. ஆனா பால் போல அவுட் ஃபீல்ட் வந்து ஸ்லோவா இருக்கு. நியூ பால் அப்படின்றத ஃபயர் பால் கொடுத்தா பாய்ஸ் ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் கொடுத்தா நம்ம வந்து சும்மா வர முடியாது. பால் எடுத்து போறதுக்கு ஒரு 4 பேர் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால தான் நியூ பாலே வைக்கிறாங்க. இன்னொரு மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ஒன் மோர் மேக்ஸிமம். டீம் கனி சிசி காய் கரிந்து கனியாக மாறியது. வெல் பவுல் கம்பேக் டெலிவரி. ஆனா ஒரு ரன் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. இப்போ அழகான ஒரு ஃபிளிக். கிரிக்கெட் என்ஜாய் பண்றாருமா மாஞ்சா. Single to end the 4th over is a good over for team Kani CC. So 17 from edge. End of 4, 43 off up to a small break. In the climate in a break. So நல்ல சைட் ஆம் bowler வந்து இன்ட்ரோ듀ce பண்ற மாதிரி தெரியுது. அமுதன் நம்பர் 5. ஸோ இது ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா எடுத்திருக்காங்க. நியூ பால 43ன்றது ரொம்ப பெருசு. Wow, beauty. So lenses கொஞ்சம் adjust ஆகுது. So 3 back to back good deliveries from Amudan. So back to back dot balls. It's a good connection but only one kind of vibe தான். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இந்த பாலை பிடிச்சி த்ரோ பண்றாரு மீனா. It's a good connection. Boundary க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. 1 bounce, 2 bounce and over the white line 4. Welcome boundary. So partnership அது வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் இந்த பவுலர். ஆனாலுமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இந்த ஸ்கோர் பண்ணி தான் போறாங்க. 26 ரன்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா விளையாடுனாங்க. So all pitch delivery and a strong ahead and welcome maximum. After a long time போன பால் தான் வந்து ஒரு விக்கெட் ஆயிருந்தது. இந்த பால் ஓவர் பிட்ச்னா டொக்கா வைப்பேன் நேரா ராக்கெட் அப்படின்ற மாதிரி பெரிய ஹிட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லென்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு.
55. So நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்து 60 to 70. So 10-3. இது குட் ஷாட். ஆனா பவர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. ஒரு பவர் ஹவுஸா இருந்ததாரா அப்படின்னா லாங் ஆன்ல பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேண்டியான இன்னிங்ஸ் இது. கேட்ச் நல்ல வாய்ப்பு. பிரபு போல்டு மாதிரி தான் வந்தாரு, ஆனா கோல்டு மாதிரி வந்த கேட்ச் அவுட் ஆகுங்க. Nicely bowled, really well bowled. So that was to end the 6 over, really good over. ஒரு 2 விக்கெட் இருந்தது. Nicely bowled. காலேஜா கிரிக்கெட் விளையாடுறது சுத்தி நின்னோம். இந்த அப்படியே 2012 இது குட் ஷாட். பட் ஃபீல்டர் பிளேஸ்ல இருக்காங்க. ரொம்ப நேரமா வந்து ரெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு பால் வந்திருக்கு. அதான் முத முறையா பாலை பிடிச்சி போறாருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங். Wow, this is the monster hit. Yes, this is biggest shot of the day. Listesல இப்போ நான் ஆட் பண்றேன். This monster. So மறுபடியும் பிக் பண்ணிருக்காங்க, பட் ஃபீல்டர் இருக்காங்க பிளேஸ்ல. So only one second time initiate பண்றாங்க. Nothing wrong with that attempt because ஒரு நல்ல ஃப்ளோல பேட் ஸ்விங்ஸ் இருக்கு அவருக்கு. So நியூ பேட்டர் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க நான் சைக்கிள் ஆட் ஆயிருங்க. It's a good shot. ஆனா டிஸ்டன்ஸ் போகுமா அப்படிதான் கொஸ்டின். ஆஹா நல்ல ஒரு டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பம்பிள் இருந்தது, ஆனாலுமே வந்து மேனேஜ் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரன் ரேட் அப்படியே கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் ட்ராக் கொடுக்குறது. It's a good shot, really good shot and boundary. Karawaipi, yes, it's a boundary to end the first innings. A really good shot in the last ball. So 69-70 round up பண்றாங்க. So 65 to 70 தான் நம்ம கெஸ் பண்ணது. So அது வந்து கரெக்ட்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் கனிசிசி. எந்த First ball, first strike. பால் திரும்ப பொறுமையாடு ஒரு நிமிடம் பொறுமையாடு போட்டுருவாங்கடா. Again one. பொறுமையாடு ராமணி ஒண்ணுதான் நல்ல ஃபீல்டிங் மணிக்கிட்ட இருந்து. White signal, umpire score. No ball, again no ball. Wicket miss. End of over. Score. So from the batting side end, the 13 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர். ரிஸ்வான் அண்ட் பிரபு சுரேஷ் இன்னிங் செட் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஃபீல்ட் கிளியர் ஆயிருக்கு. 1 bounce, 2 bounce and really good stop from Padu. And இந்த விக்கெட் பதுவுக்கு ஸோ சூப்பரான ஒரு எக்ஸலண்டான ஃபீல்டிங் பண்ணி இந்த விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டரி அதை கட் பண்ணி 2 ரன்னா மாற்றி விக்கெட்டாகவும் மாற்றிருக்காங்க. இதுதான் ஃபீல்டிங்கோட எஃபோர்ட். குட் ஷாட், ரிசல்ட். ஓ மை காட், என்ன செஞ்சாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. 6 போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடண்டா இருக்காங்க. குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். நியூ பேட்டருக்கான ரன்னும் வந்து போர்டில் ஆட் ஆயிடுச்சு. அவருமே சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. டீம்
அம்பையரோட சிக்னல், விக்கெட் சிக்னல் கிடைக்குது. அப்படின்னு என்ன நடக்குதுங்க? Well bowled, really well bowled. So new batter இருக்கு. Switch it right, directed. Yes, directed தான். ஹெட்ல தடையிலே டைரக்ட் தச்சிருக்காங்க. இருக்காங்க. So quick running. So white signal இல்லை, legal ball. White மூலமா தான் ஒரு ரன் வந்திருக்கு. So another good delivery from the bowler. So இந்த பாலுமே ரொம்ப ஒரு நல்ல பால். So பெரிய ஷாட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபைன் லெக் உள்ள இருந்தாங்க, கனெக்ட் ஆயிட்ட ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கும். பட் இன்னொரு சிங்கிள் வந்திருக்கு. சிங்கிள் டு இந்த ஓவர் 25 ஒரு டீசன்ட் டோட்டல் தான் போர்ட்ல வந்திருக்கு ஸ்மிதிக்கு. அருமையான ஒரு ஸ்டார்ட் தீனா. ஒரு இளம் வாலிபனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க டீம் கனி சிசி. Very well bowled. So team கனி சிசி ஒரு பிளான்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5வது ஓவர் 7வது ஓவர் போறதுக்கு போறது. ஸ்விட்ச் இட் ஆர் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஷார்ப்பான ஒர்க் பண்றாங்க. ஒன்லி ஒன். கேட்ச் நல்ல வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்கு இருந்திருக்கு. ஆனா ஒரு ரன் தான் இது வரலும். 2வது ரன் ரொம்ப குயிக்கா ஓடி இருக்காங்க. குட் ஒர்க் ஃப்ரம் தி ஃபீல்டர்ஸ். பட் இது கம்ப்ளீட்டா ரன் அவுட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்லை. 2 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் கிடைச்சிருக்கு. விளையாடணும். அதுக்கு இந்த பவுலர்ஸ் வந்து இடம் கொடுக்குற மாதிரி தெரியவில்லை. இது ஒரு எக்ஸர் அருமையா வந்து ஜட்ஜ் பண்ணி பவுல் பண்றாங்க. ரியலி குட் பவுலிங் ஃப்ரம் தீனா. Really excellent over. Really big over for team Kani Cricket Club and Smriti. They are in trouble. Very good over from the youngster Deena. So dot ball oda innings start பண்றாரு நவீன். So another good delivery. So back to back good delivery and batting side க்கு வந்து பாத்தீங்கன்னா pressures ஒன்னு மேல ஒன்னு வந்துனே இருக்கு. So ஒரு pull shot but distance clear ஆகாது. நேரா போய் கையில தான் விழும் அப்படின ஒரு பிரச்சனை இருக்குங்க. Wickets. Team Smriti in trouble. So back to back pressures வந்து கிரியேட் பண்றாங்க. Naveen got a big fish. So one more good delivery. So well played. So சின்ன பம்பிள் டபுளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. So only one. So first innings it's a big shot. Yes, it's a good walk. It's a couple of friends. So nicely played, but only one அப்படின்றதா இங்க ரொம்ப ஹார்டான விஷயம் டீம் ஸ்மிதிக்கு. After the match முன்னாடியே கம்ப்ளீட் பண்றாங்க. Another pick up. Straight to the hands and gone. அது யாருமே இல்லை. ஆனால் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இது குட் ஷாட். அணைகின்ற தீபம் அற்புதமாக இருக்கிறதா, அதையும் அணைச்சு விடுறாங்கப்பா. 6ன்றதே வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு வந்து ஒரு விஷயம்,
விக்கெட். ஒரு பெரிய ஸ்விங், பட் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூலெஸ் தான். Nice ball. So easy, ரொம்ப ஈஸியா கேட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் விக்கெட். ஸோ 1-2 மாறுது. அதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. பின்னாடி ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னா அப்போ ஏதாவது விட்டமே அப்படி விட்டமேனு ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி தெரியுது. 7th ஸ்டோன் விளையாடிட்டு இருக்க மாதிரி விளையாடி இருக்காங்க. மொத்தம் 4 ரன் வந்திருக்கு. ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. It's a good shot. And huge signal வருது. இந்த ரன்ஸ்லாம் ரன் ரேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த மேட்ச்ல இவங்களுக்கு உள்ள கேமுக்குள்ள இருக்கிறதுக்கு. ஒரு பாலுக்கு 19. A single and the game over and the favor to team Kani CC. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க. ஒரு நல்ல வெற்றி, ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் பேட் அண்ட் பால், முக்கியமாக சொன்னா ஃபீல்டிங். ஸோ 3 டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா செக்யூராக விளையாடி இருக்காங்க. அண்ட் இந்த கேமையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் மேட்சஸ். ஹார்ட் லக் டு த சைடு ஸ்மிருதி கிரிக்கெட் கிளப்.